வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் உள்ள கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 4 பார்ட்டு போட்டிருக்கோம். இது 5வது பார்ட்டு. பார்க்காதவங்க பாருங்கள். சரி, இன்னைக்கு உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துனா வவ்வல், உயிரெழுத்துக்கள் அல்லாததுன்னா கான்சனன்ட். ஓகேவா? இப்போ வவ்வல்னு எதை சொல்லுவோம்? அதாவது உயிரெழுத்து வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா AEIOU. மற்றது எல்லாமே வந்து உயிரெழுத்து அல்லாத எழுத்து இல்லாட்டி கான்சனன்ட். ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்துருக்க மாதிரி எழுதணும். ஓகேவா? AZ VY CX DW EVFU GTHS IR JQ KP LO MN. இதை அப்படியே திருப்பி ரிவர்ஸில் வர மாதிரி எழுதணும். ஓகேவா? இங்கே என்ன ஆகிடும்? இப்போ வந்து இங்கே எண் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம அது அடுத்து எழுதும் பொழுது இப்படி எழுதணும் ரிவர்ஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு AZன்னு எழுதுறது இங்கே லாஸ்ட்டாக முடியும் பொழுது எப்படி இருக்காங்க? ZAன்னு முடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பாதி நம்ம எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது எழுதும் பொழுது இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். இங்கே தான் இங்கே அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நான் கீழே எழுதிக்கிறேன் ஈஸியாக இருக்குன்னு. அப்போது என்ன ஆகிடும்? NM OL PK QJ RI SH T GUF VE WD XC YB ZE. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, இது வந்து போக போக ரைட் சைடு. ஓகேவா? இங்கே போகிறது ஃபுல்லாக ரைட் சைடு, இப்படி இந்த டைரெக்ஷனில் வர்றது லெஃப்ட் சைடு. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே லென்த்து பத்தலை, அதனால தான். இல்லாட்டி கண்டினியூஸாக இப்படி எழுதியிருந்தோம்னா இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வவ்வல்ஸை மார்க் பண்ணுங்கள். மேலே உள்ளதில் AEIOU. இதுக்கு இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு. இதுக்கு லெஃப்ட் சைடு ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்து ஈக்கு பாருங்கள், W இருக்குது. அப்போ இது ஒன்று. அடுத்து யூக்கு பக்கத்தில் வந்து உயிரெழுத்து இல்லாத எழுத்து தானே இருக்குது. அப்போ இது ஒன்று. அடுத்து ஐக்கு பக்கத்தில் எஸ்ஸுங்கிறது உயிரெழுத்து கிடையாது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓ பக்கத்தில் எல். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. மொத்தம் 5 லெட்டர் தான். இதில் மொத்தம் எத்தனை வருது? 5 வருது. அடுத்து இதில் பாருங்கள், இப்போ இது போக போக இதுதான் லெஃப்ட் சைடு. ஓகேவா? இது வந்து ரைட் சைடு. நம்ம ஆக்சுவலாக ஏன்னா இது இப்படி நீட்டாக எழுதியிருந்தோம்னா இது லெஃப்ட் இது ரைட்டுன்னு எழுதிக்கலாம். இது நம்ம பெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து இங்கிட்டு உள்ளது ரைட் சைடு, இங்கிட்டு உள்ளது லெஃப்ட் சைடு. அப்போ AZ 1 ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மார்க் பண்ணிக்க. AEOIOU. ஓகேவா? இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ இது ஒரு பேர். அப்போ இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. இதுக்கு லெஃப்ட் சைடில் ஆறுங்கிறதும் உயிரெழுத்து கிடையாது. இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது உயிரெழுத்துக்கு லெஃப்ட் சைடில் உயிரெழுத்து இல்லாத எழுத்துக்கள் வரணும். ஓகேவா? அந்த மாதிரி 9 தடவை வருது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன். அப்போ ராமநாதன்கிறது அவரோட ஃபாதர் இல்லா, மாமனார். சரியா? ராமநாதன் அவரோட மகன் யாரு? ராமன். அவர் வந்து ராகவியின் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து ராகவியோட அப்பா.
அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரமணி ராகவியின் சகோதரி. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். ரமணியும் ராகவியும் அக்கா தங்கச்சி. ஓகேவா? அக்கா இல்லைன்னா தங்கை எது வேணா வரலாம். ஓகேவா? சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? அப்போ ராமநாதனுக்கு ராகவி என்ன வேணும்? பேத்தி வேணும். ஏன்னா பையனோட பொண்ணு வந்து என்ன வேணும்? பேத்தி. அதை இவங்களும் இப்போ அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, இவங்களும் பேத்தி தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து PQRSTU ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர்கள். 2 பேர் வந்து கப்பல். ஓகேவா? டி என்பவர் ஒரு ஆசிரியர். 2 கப்பல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டீங்கிறது ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மற்றும் அவர் RUயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். அப்போ டீங்கிறது டீயோட இன்னொருத்தவங்க இருக்காங்க. டீங்கிறது இப்போ இதில் என்ன தெரியுது? டி என்பவர் ஒரு ஆசிரியர். அவர் வந்து PQவோட ஃபாதர், RUவோட ஃபாதர்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா RUவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். RUயோட தாயார் யாருன்னு சொல்லலை, அவரை மணந்து கொண்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் வந்து ஆண்னு தெரிஞ்சிருச்சு, ஆசிரியர்னு தெரிஞ்சிச்சு, இவங்க 2 பேருக்கும் வந்து அப்பான்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டார். இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? Qங்கிறதும் Pங்கிறவங்களும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இவங்க 2 பேர் QPங்கிறது ஒரு பேர். அடுத்து இவர் சட்ட வல்லுநர்னா இவங்க லாயர்னு சொல்லியாச்சு. P என்பவருக்கு ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளனர். ஒரு மகன். இப்போ இவங்க தான் அந்த பையன். ஓகேவா? ஒரு பேரன், இதில் பேரன் இருக்காங்க. ஓகே. 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் ஒரு மாணவர் உள்ளனர். அப்போ இதில் வந்து ஒரு ஆண் பொறியாளர் இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்க. ஓகே. எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? இதில் நல்லா தெளிவாகவே தெரியுது. இப்போ இவங்க இதில் மற்ற லெட்டர்லாம் பாருங்கள். PQRS இல்லை. அப்போ எஸ் தான் இவங்களோட ஒய்ஃபு, அவங்க வந்து டாக்டர். ஓகேவா? இப்போ இதில் இவங்களும் வேலையில் இருக்காங்க, இவங்களும் வேலையில் இருக்காங்க, இவங்களும் வேலையில் இருக்காங்க. இவங்க 2 ஒருத்தவங்க பொறியாளர், ஒருத்தவங்க மாணவர். இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது யார்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது யாருன்னா பி தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி 2ன்னு போட்டாங்கன்னா நம்ம யோசிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வவல் என்ன தெரியும்? AEIOU. ஓகேவா? உயிரெழுத்து. இதில் எது சண்டேயில் எது என்ன இருக்குது பாருங்கள்? யூ இருக்குது, ஏ இருக்குது, 2 இருக்கா, அதனால 2. டியூஸ்டேயில் பாருங்கள் UE 2 இருக்கா, அதனால் அப்புறம் இங்கே ஒரு ஏ, அப்புறம் 3 இருக்கா, அப்போ 3. தேர்ஸ்டேயில் பாருங்கள் யூ இருக்குது, ஏ இருக்குது, அதனால் 2. அப்போ மண்டேக்கு போடுங்க. அப்போ ஓ இருக்குது, ஏ இருக்குது, வேறு ஏதாவது ஓவல் இருக்கா? கிடையாது. அப்போ 2. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து A ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு Y ஈக்குவல் டு 2 எனில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எழுதிங்க ஃபஸ்ட்டு. RSTUVWXYZ இது 2 1 பேரா. ஓகேவா? M வரைக்கும் எழுதிட்டு Nலேருந்து ஆரம்பித்து இப்படி எழுதுங்க. ஓகேவா? இப்போ அது மாதிரி கொடுத்த மாதிரியே வந்துடும். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட 3 வேல்யூ 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேவா? இந்த பேரோட வேல்யூ 3. அதே மாதிரி இந்த பேரோடது 4, 5. ஓகேவா? இப்படி தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு 1ன்னா இது 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க.
பி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டூனா இது ரெண்டும் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனை செக் பண்ணுவோம். எம் ஈக்குவல் டு என், எம்மும் 13 தான், என்னையும் 13 தான், அப்போ இது கரெக்டு. அடுத்து எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜெட், இது கரெக்டானு நம்ம செக் பண்ணோம். எம்மோடதும் 13 தான், என்னோடதும் 13 தான். அப்போ 13 ப்ளஸ் 13 எவ்வளோ ஆகிடும்? 26 ஆகிடும். இங்கே பாருங்கள், எல்லோட வேல்யூ என்ன? 12 ப்ளஸ் ஓவோட வேல்யூவும் 12 தான், ப்ளஸ் ஏவோடதும் ஜெட்டோடதும் 1, 1 ப்ளஸ் 1 சாரி 12. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 ப்ளஸ் 12 24, 25, 26. அப்போ இதுவும் 26 ஆயிடுச்சு. இது ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். ப்ளஸ் பியோடது 2 ப்ளஸ் சியோடது 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். எக்ஸோடது வந்து 3 ப்ளஸ் ஒய்யோடது 2 ப்ளஸ் ஜெட்டோடது 1. இது ஆட் பண்ணால் ஈக்குவலாக தான் வரும். 6 ஈக்குவல் டு 6. அப்போ இதுவும் கரெக்ட். இஜிஜே என்பவை பகா எண்கள். பகா எண்கள்னா ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து செக் பண்ணலாம். ஈயோட வேல்யூ என்ன? ஈயோடது 5, ஜியோடது என்ன? 7, ஜேயோடது என்ன? 10. இதில் 5, 7 ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து வகுப்படும். ஓகேவா? ஆனால் 10 அப்படி கிடையாது. 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், 10ஆல் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். அதனால இது வந்து பகா எண் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுதான் தவறான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் இப்போ வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் தப்பு. எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இப்படி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் பொழுது கிடைக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறு வரிசைனா அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். நான் ஒரே ஒரு இது செஞ்சு காமிக்கிறேன். மற்றதை செஞ்சுட்டு எது வந்து பிக்கஸ்ட் நம்பராக வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம்? சின்ன நம்பர் எது உள்ளதில் இது கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் எது? 3. அடுத்து சின்ன நம்பர் 4, அடுத்த நம்பர் 5. இதே மாதிரி இது எல்லாத்தையும் ரைட் பண்ணிவிட்டு எது மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணுக்குரிய இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல இதில் எது வரும்னு சொல்லிவிட்டு ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏ ஈக்குவல் டு 6 இது மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏனில் இப்படி கொடுத்துட்டு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ஏக்கு பதிலாக 6, பிக்கு பதிலாக 5 இந்த மாதிரி அந்தந்த லெட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பாட்மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து இந்த ஆப்ஷன்லேயும் அதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.